திருப்பூர் தென்னம்பாளையம் மீன் மார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சியின் குப்பைகளை தரம் பிரிக்கும் குடோனில் நள்ளிரவில் தீ விபத்து. வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கும் 30 லட்சம் மதிப்பிலான 15 வாகனங்கள் முற்றிலும் எரிந்து சேதம். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் சேகரிக்கும் குப்பைகளை வாகனங்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் சேகரித்து அதனை 4 மண்டலங்களில் பிரித்து வைத்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்தெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் 4வது மண்டலத்திற்கு சொந்தமான குப்பைகளை பிரித்தெடுக்கும் குடோன் செயல்பட்டு வருகிறது. இங்கு பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத குப்பைகளை தனியாகவும், காய்கறி மற்றும் உணவு கழிவுகளை தனியாக பிரித்து எடுத்து அதனை அரவை மூலம் அரைத்து விவசாயிகளுக்கு உரமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் 4வது மண்டலத்திற்கு சொந்தமான தென்னம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் குப்பைகளை பிரித்தெடுக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவு நேரம் என்பதால் ஆட்கள் யாரும் இல்லை. இதனால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு தீயணைப்பு துறையினர் கடும் போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இருப்பினும் குடோனுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வீடு வீடாக சென்று குப்பைகளை அள்ளும் மாநகராட்சிக்கு சொந்தமான 15 எலக்ட்ரிக் வாகனங்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது. மேலும் இந்த தீ விபத்தில் குடோனும் முற்றிலுமாக சேதம் அடைந்துள்ளது. தீயணைப்பு துறையினர் மற்றும் திருப்பூர் தெற்கு போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 30 லட்சம் மதிப்பிலான பேட்டரி வாகனங்கள் தீயில் எரிந்துள்ளதாகவும், முழுமையான விசாரணைக்கு பிறகு இதன் மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து தெரியவரும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.